திருவடிகளுக்கே சரணம் சரணம். அழகான மாலை பொழுது இன்று ஸ்ரீ நித்யானந்தா நாட்டிய இசைப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவானது அழகாக தொடங்கி இருக்கின்றது. அருமை மாணவ செல்வங்கள் முதலில் தங்கள் இசையினை வழங்க இருக்கிறார்கள். அழகாக அருமையாக வழங்க இருக்கிறார்கள். தங்களுடைய கர்நாடக சங்கீத இசையினை முதல் நிகழ்வாக தொடர்ந்து நாட்டிய நிகழ்வாக தொடர்ந்து நடைபெறும். வந்துள்ள அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். Vidyarambam karishyami, vidyarambam
गजवदना मां पाहि गौरी तनया सततं 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 गजवदना मां पाहि गौरी अजरूद्र हरिद्वारे अखिल देवता पूजित अजरूद्र हरिद्वारे अखिल देवता पूजित अजरूद्र हरिद्वारे अखिल देवता पूजित दाकिटजम्बी गरि सरि सरि पदनि पद पनि सरि गरि गिरत पगरि सरि गजवदना मां पाहि गौरी तनया सततं गजवदना मां पाहि गौरी तनया सकल विघ्नवारण सायुजन पोषण सकल विघ्नवारण सायुजन पोषण निखिल भुवन कारण भूषण किटजम्बी गरि सरि सरि पगनि पद पनि सरि गरि गिरत पगरि सरि गजवदना मां पाहि गौरी तनया सततं गजवदना मां पाहि गौरी तनया குருவின் திருவடிகளுக்கே சரணம் சரணம். ஸ்ரீ நத்தியாலயாவினுடைய அருமையான ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதினிலே பெருமிதம் கொள்ளுகின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர் ஐயா திரு அருள்பாரி ஐயா அவர்களையும் வரவேற்பதினிலே நாங்கள் மகிழ்கின்றோம். கொஞ்சம் கரகோஷ எழுப்புங்களேன். உங்க குழந்தைகளுடைய நாட்டியம் நீங்க இருந்து அமைதியா உங்க குழந்தைங்க எவ்வளவு அழகா ஆடுறாங்க அப்படிங்கிறத கண்டு கழியுங்கள். முதல்ல சின்ன சின்ன குழந்தைகளுடைய அருமையான நாட்டியம் இருக்கு. அதனை தொடர்ந்து கிராமிய மண் வாசனை வீசக்கூடிய ஒரு விளையாட்டுகளை பற்றிய என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் மறைதிரு சி.வி. சந்திரசேகர் ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்ட அருமையான கிரீடா என்னும் ஒரு புரொடக்ஷனையும் நான் இப்பொழுது என்னுடைய மாணவிகள் உங்கள் முன் வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் இருந்து கண்டுகளித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். முதல் நிகழ்வாக எங்களுடைய குட்டி குட்டி மாணவிகளுடைய அருமையான ஒரு பாடல் முருகன் மேல் அமைந்துள்ளது வருகின்றது. முதல் நிகழ்வாக பச்சை மயில் வாகனனே என்று தொடங்கும் பாடலுக்கு ஆட வருகிறார்கள் எங்களுடைய அருமை மாணவிகள்.
பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா இன்று இச்சையெல்லாம் உன்னேரே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா இன்று இச்சையெல்லாம் தீம் தரிகிட தித்தோம் என்று ஆட வருகிறார்கள். தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தித்தோம் திக்குகள் எட்டும் சீதரே தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தித்தோம் திக்குகள் எட்டும் சீதரே தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தித்தோம் திக்குகள் எட்டும் சீதரே தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தித்தோம் எட்டும் சீதரே தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தித்தோம்
மாணவிகள் ஆட வருகிறார்கள். कृष्ण शरणागतं स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण स्वागतं कृष्ण शरणागतं ஜிலுஜிலுன்னு இருக்கும், அதுக்காக ஆட வருகிறார்கள் எங்கள் மனவமணிகள்.
முதுநிலை மாணவிகள் ஆட வருகிறார்கள். தாத்தை என்று ஆடுவார்கள் என்று ஆட வருகிறார்கள்.
பேராசிரியர் சி.வி. சந்திரசேகர் ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்ட கிரீடா என்னும் ஒரு அருமையான ஒரு நடனம். தரர தனி உடனி தானி தரர தானி தரு தனி நது தனி கொன்று தனிதே தரர தனி உடனி தானி தரர தானி தரு தனி நது தனி கொன்று தனிதே நது தனி கொன்று தனிதே தரர தனி உடனி தானி தரர தானி தரு தனி நது தனி கொன்று தனிதே தனி துண்டு தனி தரர தனி 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 துண்டு தனி துண்டு தனி துண்டு தனி துண்டு தனி துண்டு தனி
ததி தரதி தி தரதி ததி தரதி தி தரதி ததி தரதி தி தரதி ததி தரதி Thank you.
பரந்தானனுக்கு ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்கலம் பக்காபலமாக இருந்தவர்களை நான் அறிமுகம் செய்ய விளைகின்றேன். டக்கு டக்குன்னு பாட்டை எடுத்து சின்ன குழந்தையா இருந்தாலும் மிக அருமையாக பாடிக்கொண்டிருப்பவர் குமாரி பிரியங்கா அவர்கள் சென்னையிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. கலாக்ஷேத்ரா ஸ்டூடெண்ட்டு. பாலகிருஷ்ணன் குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும். இன்னைக்கும் ரொம்ப அழகா அந்த நாட்டியத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சாதாரணமாக வாசிக்கிறது வேறு, நாட்டியத்துக்கு வாசிக்கிறது வேறு மிருதங்கம். அதை ரொம்ப அழகாக வாசிச்சிருக்காரு நம்ம பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மிக அழகாக ஒப்பனை போட்டது எங்கள் திலகா அக்கா, அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் பல. அப்புறம் என் குழந்தைகளுக்கே நான் நன்றி சொல்லக்கூடாது. என்ன என் பெரிய குழந்தைங்க இல்லைன்னு நான் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாத காலகட்டத்திலையும் என் பெரிய பிள்ளைங்க அத்தனை பேரும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கங்கிற போது நான் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைங்க இல்லைன்னு என்ன, இவங்க தான் என் குழந்தைங்க, இவங்க தான் எனக்கு சொத்து. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் எல்லா செல்வங்களும் கொடுக்கணும்னு நான் நடராஜ பெருமானை வேண்டிக்கிறேன். என்ன நன்றி சொல்லக்கூடாது, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் பண்ணணும். அவங்களுக்கு ஆசீர்வாதங்களினுடைய பூரணமான ஆசீர்வாதங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமாக கண்டு கழிச்ச எல்லோருக்கும் நன்றிகள். எங்களுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் அருள்பாரி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேலும் எங்களுடைய பெரிய வெல்விஷர், ஒரு பெரிய சப்போர்ட் முனிசிபல் கமிஷனர் வேலூர் ஜானகி ஆண்டி ஸ்ரீமதி ஜானகி ரவீந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். புகழ்பெற்ற மருத்துவர், மிகவும் பாரம்பரியம் மிக்க, தேசப்பற்று மிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். ஐயா அவருடைய தந்தை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். தமிழ் மீது டாக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் வேலூரில் மிகப்பெரிய தமிழ் பற்றாளர். எல்லாத்தை விட கலைகளுக்கு, பாரம்பரியத்துக்கு, கலாச்சாரத்துக்கு ரொம்ப அதிகமாக மதிப்பு கொடுக்கிறவர். நாங்கள் ஓவர் ஃபோன் தான் கூப்பிட்டோம். சாரால் கொஞ்சம் போக முடிகிற சூழ்நிலை, எங்களுக்கு ரிஹர்சல்ஸ் எல்லாம் இருந்தவே ஃபோனில் தான் கூப்பிட்டோம். நான் வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப பெரிய மனசோட உடனே ஒத்துண்டார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வேலூரில் நல்ல சீஃப் கெஸ்ட் கிடைக்கிறது கூட கஷ்டம்தான். நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன்னு வாங்க. அப்படி இருக்கும்போது ஐயா அவர்கள் உடனே ஃபோனில் சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த கிரீடாவோட ஃபோட்டோ ஷூட் முதல்ல எங்களுக்கு எங்கே பண்ணுறது, அதுக்கான இடம் எங்களுக்கு சரியாக கிடைக்கல. வேலூரில் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடங்கள் கிடைக்கல, இருந்தவர்கள் கொடுக்கல. ஆனால் நாங்கள் ரீச் அவுட் பண்ண உடனே ஓவர் ஃபோன் ஆஷா ஆண்டி கேட்ட உடனே என்னோட மாந்தோப்பு இருக்குது, நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அந்த பெரிய மனசுக்கு மிக்க நன்றி. ஐயா இந்த நேரத்தில் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். குழந்தைகள் எல்லோரையும் வாழ்த்தி ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
மற்றுப்பற்றனக்கின்றியே நீ திருப்பாதமை மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் நீ பெறவாத தன்மை வந்தேதினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த நாட்டிய பள்ளிக்கு என்னை தலைமையேற்க அழைத்த என் அன்பு சகோதரி ஆஷாவிற்கு என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடும் பரிவோடும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கிருஷ்ணன்ஜி அவர்கள் என்னை அழைத்த போது நான் நிச்சயம் வருவேன் என்று தான் சொன்னேன். மறுப்பதற்கு ஏதும் இல்லை. முதலில் இங்கு நான் அதிகம் பேசவில்லை, ஏனென்றால் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நன்கு அறிவேன். ஓரிரு வார்த்தைகள். ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இன்று இத்தனை பேரை ஒரே இடத்தில் பார்க்கும் பாக்கியம் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். உங்களுக்காகவே நீங்கள் பெரும் கரகோஷத்தை எழுப்பிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள். படிப்பென்பது வேறு, அறிவென்பது வேறு, கல்வி என்பது வேறு. ஆனால் கலை எல்லா குழந்தைகளுக்கும் கிடைத்து விடாத அரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட அரிய பொக்கிஷம் உங்கள் இல்லத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. சரஸ்வதி எங்கோ இருப்பாள், லக்ஷ்மி எங்கோ இருப்பாள் எல்லாம் இல்லை, எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள். எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அடேங்கப்பா, எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போனேன். ஒரு கோவிலுக்கு போனால் கூட இத்தனை மணி நேரம் நம்ம லயிச்சு உட்கார முடியாது. மனமும் உள்ளமும் எண்ணமும் எல்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கே ஒரு அசைவுகளை பார்த்து கொண்டு எப்படியெல்லாம் இந்த தாளத்திற்கு நாம் கட்டுப்பட்டு கிடந்தோம் என்று எண்ணி எண்ணி பூரிப்படைகிறேன். நான் உங்கள் மூலமாக அற்புதமாக தேன் குழைத்த குரலில் பாடிக்கொண்டிருந்த அன்பு சகோதரிக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல். எத்தனை பாட்டு, எவ்வளவு நேரம், கொஞ்சம் கூட கஷ்டப்படாம அந்த முகத்துல எந்த வித பாவமும் கஷ்டமே இல்லாம அந்த பக்கம் ஒருத்தர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, சத்தம் வந்து கொண்டே இருந்தது, நாதம் வந்து கொண்டே இருந்தது, கமகங்கள் வந்து கொண்டே இருந்தன. எத்தனை பாவங்கள், எத்தனை ராகங்கள். ஐயா, நீங்களாம் சிறப்பு. நந்தி பகவான் சட்டை போடுவார் என்று இன்றுதான் நான் பார்த்தேன். மத்தளம் கொட்டும் நந்தி சட்டை போட்டுக்கொண்டு இங்கே மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்தார். நந்தியாக இருந்த அவருக்கு உங்களுடைய கரகோஷத்தமிடம் மீண்டும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வரை இன்று என்ன கிழமை என்று கேட்டிருப்பார்கள். நான் அமாவாசை என்று சொன்னேன். காரணம் இன்று இருட்டாக இருக்கும் என்று. காரணம் அதுவல்ல, வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றன. உங்கள் குழந்தைகளாக, உங்கள் சரஸ்வதிகளாக, உங்கள் லட்சுமிகளாக எந்த கடவுளை வேண்டுமானால் நீங்கள் பேர் சொல்லுங்கள். ஆடவல்லான் என்று சொன்னாலும் இதோ இங்கு ஒரு ஆடவல்லான் இருக்கிறார், அதோ அங்கே கண்ணன் இருக்கிறார், அதோ அங்கே கிருஷ்ணன் இருக்கிறார். கோகுலமே இங்குதான் இருக்கிறது, சிதம்பரமே இங்குதான் இருக்கிறது, சிதம்பரம் இங்கல்ல இங்குதான் இருக்கிறது என்று கண்டு பூரிப்படைந்தேன். என்ன சொல்வது, ஏது சொல்வது. அந்த ஒரே ஒரு ஆட்டத்தை கண்டு ஏதேதோ பேச நினைத்தேன். ட்ரெயின்ல இருக்க, நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல ஒன்றும் தெரியாத மாணவன் மாதிரி மைக் முன்னாடி நிற்கிறேன். அந்த கிரீடா என்ற ஒரு ஆட்டத்திற்காக ஒரே ஒரு பாடல் எனக்கு நினைவு வருகிறது. ஐயா, 2 நிமிஷம். பொங்கு கணங்கொழி மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, குடில் மங்குழி வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்குது கென்படு மென்றிடு திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே. இது குற்றால குறவஞ்சி பாட்டு. குற்றால குறவஞ்சி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது குற்றால குறவஞ்சி பாட்டு. இந்த குழந்தைகளை பார்த்தோன்னே அந்த ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. எத்தனையோ பேச வேண்டும் நினைத்தேன், உங்களோடு நானும் மகிழ்ந்தேன், உங்களோடு நானும் உருகினேன், உங்களோடு நானும் மகிழ்ந்தேன். இந்த வாய்ப்பளித்த என் அன்பு நண்பர் டாக்டர் சதீஷ், என் அன்பு சகோதரி ஆஷா அவர்களுக்கு மீண்டும் நன்றி உரித்தாக்கி, இந்த ஆடவல்லானின் பாதங்களில் நன்றியை உரித்தாக்கி உங்களுக்கு மீண்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிஜமாவே இவ்வளவு அழகா ஒரு மருத்துவர் தமிழ்ல பேசுவாருங்கிறது இப்பதான் பாக்குறேன் நானு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். ரொம்ப அழகாக மக்கள், அதாவது மாணாக்கர்களை வாழ்த்தின விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அவருக்கு நன்றிகள் பல பல. இன்னைக்கு நிஜமா கமிஷனர் மேடம் வந்திருக்காங்க, ஜானகி மேம் வந்திருக்காங்கன்னாக்கா நிஜமா நான் போன் கூட பண்ணல. ஏன்னா நான் என்னோட ரொம்ப பிஸியா இருந்தேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம். ஆனா இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னாலே எனக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாப்பா வரலன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க வந்தது எங்களுக்கு பேரின்பம். இன்னைக்கு 2 வார்த்தைகள் எங்க பிள்ளைகளை பத்தி பேசிதான் ஆகணும். நீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2012 சாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பொண்ணும் சார்கிட்ட படிச்சு இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கா. அவங்க காலேஜில் ஏதாவது ப்ரோக்ராம்னா அவளை கோரியோகிராஃப் பண்ணி ஆடுறா. உண்மையிலேயே இந்த குழந்தைங்க எல்லாருமே ஆசீர்வாதம், சாரோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அது பெரிய விஷயம். எந்த ஒரு டான்ஸ் கிளாஸ்லேயுமே இல்லாத ஒரு விஷயம் இன்றைக்கி நான் பார்த்தேன்.
அந்த பழைய காலத்து விளையாட்டுக்கள் அது ஒவ்வொரு குழந்தையும் ரசித்து, இந்த பொண்ணெல்லாம் ரொம்ப ரசித்து விளையாண்டா, ரொம்ப ரசித்து ஒவ்வொரு குழந்தையினோட அந்த அபிநயமாக இருக்கட்டும், அந்த விளையாட்டுக்கள் அந்த அபவ் 45 இயர்ஸில் தான் இருந்தவங்களுக்கு தான் இந்த விளையாட்டெல்லாம் தெரியும். இந்த விளையாட்டெல்லாம் இப்போ யாரும் எந்த குழந்தைங்களும் விளையாடுறது இல்லை, விளையாடுறதுக்கு டைம் இருக்கிறதுல நிறைய ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் செல்ஃபோன் இருக்குது. ஆனால் இந்த குழந்தைங்க அதையெல்லாம் பழசெல்லாம் ரீகெயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக பண்ணினீங்க. ஒவ்வொரு வருஷமும் சாரோட ப்ரோக்ராமுக்கு நான் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக வந்துடுவேன். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அடுத்தடுத்த இம்ப்ரூவைசேஷன் தான் பார்த்துட்ருக்கேன் சார். நான் கண்டிப்பாக உங்களோட இந்த கலைப்பணி இந்த ஊருக்கு கிடைச்ச ஒரு பெருமை, அதை நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். இந்த குழந்தைங்க எல்லாரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கும் மேலாக இன்னும் போவாங்க. அருணாவும் டாக்டர் ஆஷாவும் என்னோட பொண்ணோட கனவு அவங்கெல்லாம். ஏன்னா இப்போவும் நேற்று ஆக்சுவலாக நேற்று ஒரு எக்ஸாம், நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதனால் அவள் வர முடியல. அம்மா மறக்காமல் போயிடு அப்படின்னு சொன்னா, அதனால் அவளால் வர முடியல. பட் இருந்தாலும் உங்களோட இந்த ஒரு 2 hours எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் உங்களோட இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருணாக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண இந்த கிரீடா அப்படிங்கிற இந்த ப்ரொடக்ஷன் எங்கள் சாரோட சார் பத்மபூஷன் பேராசிரியர் திரு சி.வி. சந்திரசேகர் ஐயா அவர்களுடைய கைவண்ணத்தில் மேலிருந்த ஒரு நடனம். சிவிசி சார், எங்களுடைய மதிப்புக்கும் பாசத்திற்கும் உரிய சிவிசி சார்னு கூப்பிடுவோம். அவர் எங்களை எல்லாம் பிரிந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகிறது அப்படிங்கிறத நம்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 1 வருஷம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் டான்ஸ் கிளாஸ் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ரொம்ப ஈஸியானது இல்லை. இந்த ஆனுவல் டே அப்படிங்கிறது எங்களுக்கு இருந்த ஆனுவல் டேக்களெல்லாம் விட ஒரு ட்ரீம். அப்படி தான் எங்கள் சார் திருப்பி இவ்வளோ நன்னா மீண்டு இங்கே உட்காந்து இவ்வளோ அழகாக நட்டுவாங்கம் பண்ணுறார் அப்படின்னா அது சிவிசி சாரோட பிளெஸிங்ஸ் தான். எங்கேயோ ஒரு இடத்துல சிவிசி சாரோட ப்ரெசன்ஸை நாங்கள் உணர்ந்துட்டே இருக்கோம். எங்கள் சாரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். 2 விஷயம், எந்த நிலைமையிலையும் ஒரு கலைஞன் கலையை கைவிடக்கூடாது அப்படிங்கிறத சாரை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம். 2வது விஷயம், எந்த நிலைமையிலையும் கலை ஒரு கலைஞனை கைவிடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் கற்றுக்குறோம். இப்போ நாள் கற்றுண்டதெல்லாம் டான்ஸ். ஆனால் இந்த இதில் சார் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகி வேலூர் வந்த உடனே சொன்ன முதல் விஷயம் ஜனவரி பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுக்கலாம், ஏப்ரல் ஆனுவல் டே பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி சலங்க பூஜை பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி எங்கள் கோவில் கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு பண்ணிடணும் வீடியோ. நாங்கள் 1 நிமிஷம் ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தோடையே பார்த்தோம். ஆனால் எங்கள் சார் சொன்ன எல்லாமே பண்ணி முடிச்சிட்டார். அதனால எங்கள் சாருக்கு ஒரு பலத்த கரகோஷங்கள். திருப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மீண்டு இன்னும் நிறைய வருஷம் இந்த ஆனுவல் டே நல்லபடியாக நடத்துவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நமஸ்காரம் சார். இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, வாழ்த்திய அருள்பாரி ஐயா அவர்களுக்கும் ஜானகி மேம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு
எனக்கு எல்லாமே ஹெல்ப் எல்லாம் பண்ண எங்கள் ஸ்டாஃப் வள்ளி மற்றும் ராமு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் வள்ளியுடைய கலவரர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளையிலிருந்து ஒரு மாதம் ஹாலிடே குழந்தைகளுக்கு கொஞ்சம் இருந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க தயவு செய்து. நன்றிகள் பல பல. மிக அழகாக போட்டோ ஷூட் பண்ண மருத்துவர் மருத்துவர் ஹரி அவர்களுக்கும் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.